ஹே ஃபேம், அன்னைக்கு ஒரு நாள் நான் கல்யாண விருந்துக்கு தான் போனேன்னா இல்லை சொர்க்க லோகத்தில் ஏதாவது விருந்துக்கு போனேனான்னு டவுட் வந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட 45க்கு மேலே ஐட்டம்ஸை வச்சு ஒரு மிரட்டலான கல்யாண விருந்து தாங்க போயிருந்தோம். அண்ட் இது நம்ம சென்னிமலை சிபி சாமி கேட்டர்ஸோட பார்ட் 2. ஈசிஆர் பீச்சுக்கு ஆப்போசிட்ல பீச் கேசல்ல தாங்க இதை அட்டன் பண்ணியிருந்தேன். ஸ்டார்டிங்லயே மங்களமா நறுமணம் மணக்க காஃபில ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு ஈவினிங் சைட் டிஷ்ஷா சுட சுட போண்டா வித் தேங்காய் சட்னி, ஸ்வீட்டுக்கு கேசரி அண்ட் ஜிலேபியை வச்சு நாக் அவுட் பண்ணிட்டோங்க. மிட்ல ஸ்டார்டர்ஸ்க்கு பானிபூரி வெஜிடபிள் சூப்பு இருந்துச்சுங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே டின்னர் செஷனுக்கு வந்தா கிட்டத்தட்ட 40க்கு மேல டிஷ்ஷஸ்ங்க. எதை ஃபர்ஸ்ட் சாப்பிடணுன்னே தெரியலங்க. சரின்னு ஒரு பிளேட்டை எடுத்து நானும் கிளம்பிட்டேன். ஸ்வீட்டுக்கு மல்புவா ரபடி, ரசமலாய், இளநீர் பாயசம்னு ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்டர்ஸ்க்கு கோபி மஞ்சூரியன், சப்பாத்தி, வெஜ் செட்டிநாடு சிக்கன் குருமா, மினி இட்லி வித் சாம்பார்லாம் எடுத்து ரவுண்ட் வேணா தாறுமாறா நாக் அவுட் பண்ணிட்டேங்க. அதுலயும் அந்த ஸ்பெஷலா அந்த வெஜ் செட்டிநாடு சிக்கன் கிரேவி இருக்கே, அப்பா மிரட்டிட்டாங்க நம்ம சென்னிமலை சிபி சாமி அண்ணன். சரின்னு ரவுண்ட் 2க்கு 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல நெய் தோசை, பீட்ரூட் தோசை, பொடி தோசை அப்படின்னு சும்மா 5 வகையான தோசையை வச்சு மிரட்டிட்டாங்க. அதுவும் அந்த லைவ் கவுண்டர்ல சுட சுட ஆவி பறக்க போட்டு கொடுத்தாங்க பாருங்க. அப்பா சொர்க்கங்க. அதையும் முடிச்சுட்டு ரவுண்ட் 3க்கு இடியாப்பம், வெஜ் ஸ்டியூ, வெஜ் சிக்கன் பிரியாணி, பிசிபில்லாபாத், வெஜ் நூடுல்ஸ்னு அத்தனையும் பக்காவா போட்டு தாக்கிட்டாங்க. இதுக்கே பக்கத்துல யாருக்கிட்டையாச்சும் வயிறு காடான்னு வாங்கிட்டு வரணும் போல. அதை முடிச்சுட்டு டெசர்ட்டுக்கு ஐஸ்கிரீம், கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃபைனல் டச்சுக்கு ஸ்வீட் பீடாவோட முடிச்சுட்டாங்க. என்னடா 40 to 45 ஐட்டம்க்கு மேல இருக்கே, ரொம்ப பிரைஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டா அது அங்க இல்ல. ரொம்பவே அஃபோர்டபுளான பிரைசிங்க்கு நம்ம சென்னிமலை சிபி சாமியான சூப்பரா பண்ணி தராருங்க. கேப்ஷன்ல டீடைல்ஸ் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அது வரைக்கும் போயிட்டு வரேன், டாடா.